Alhamdulillah Rabbil Alamin. Sallallahu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. La tuharrik bihi lisanaka lita'jala bih. Inna alayna jam'ahu wa qur'ana. Wa idha qara'nahu fattabi' qur'ana. إن علينا بيانا. صدق الله العزيز الحكيم. وقال رسول الله صلى الله عليه وسلم الله سبحانه وتعالى يقول إني منزل عليك كتابا لا يغسله الماء أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய உலமாக்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது கொண்ட பேரன்பின் காரணமாய், பேருபகாரத்தின் காரணமாய் இவ்வுலகத்தில கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்து அதிலும் ஒரு சிறந்த ஒரு படைப்பாக மனிதர்களாக எங்களை படைத்து அந்த மனிதர்களையும் எத்தனையோ கோத்திரங்கள் கூட்டங்கள் இருக்கத்தக்க ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக, சிறந்த உம்மத்தாக அல்லாஹ் எங்களை படைத்து சீரிய நேரிய நல்வழிகளை பெற்று வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரும் பெரும் பொக்கிஷமாக புனிதமிகு குர்ஆனை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த குர்ஆன் அருளப்பட்ட ஒரு மாதத்திலே நாம் கால் பதித்திருக்கின்றோம். இந்த அருளப்பட்ட குர்ஆனுடைய வரலாற்றை நாம் எடுத்து நோக்கும் பொழுது யாருக்கும் எவராலும் சந்தேகம் கொள்ளக்கூடிய இல்லாத ஒரு மார்க்கம், யாருக்கும் அதிலே பிழை காண முடியாத, திருத்தம் காண முடியாத ஒரு வேதம் தான் இந்த குர்ஆன். கிறிஸ்தவ மதத்தில இருந்த மிகப்பெரிய ஒரு அறிஞர், பல நூற்றுக்கணக்கான புத்தகங்களை இயற்றினவர், ஆய்வு செய்தவர், திருத்தம் செஞ்சவர், அவர் ஒரு நாள் இந்த குர்ஆனை புரட்டுகின்றார். ஆரம்ப வசனத்தை வாசிக்குகிறார். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி என்ற வசனத்தை ஓதுகின்றார். என்ன ஆச்சரியம்! நான் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை எழுதியுள்ளேன், வாசித்துள்ளேன், திருத்தியுள்ளேன், ஆராய்ந்துள்ளேன். எந்த புத்தகத்துடைய ஆரம்பத்திலும் முகவுரையில் எழுதப்பட்டிருக்கும் இதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் திருத்தி தாருங்கள் என்று. ஆனால் இந்த குர்ஆனுடைய ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட வசனம் விடயம் லா ரைப ஃபீஹ், இதுல சந்தேகத்துக்கு இடமில்லாது, யாருக்கும் எந்த எழுத்திலேயுமோ எந்த வசனத்திலேயுமோ எந்த சொல்லிலேயுமோ யாருக்கும் திணிக்க முடியாத அளவுக்கு சந்தேகமற்றொரு வேதம், பரிசுத்தமான வேதம் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த வார்த்தையை கண்டு அந்த கிறிஸ்தவ அறிஞர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அவ்வளவு பரிசுத்தமான ஒரு மார்க்கத்தை தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். அந்த அருளப்பட்ட குர்ஆன் என்ற பொக்கிஷத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது, அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த குர்ஆனுக்கும் முன்னால அருளப்பட்ட 4 வேதங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. குர்ஆனுக்கும் சுஹூஃபுகள் எனப்படுகின்ற தௌராத், இன்ஜீல், ஜபூர் போன்ற இந்த வேதங்கள் இருக்கிறதே, இவைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், இந்த முன்னால் அருளப்பட்ட வேதங்களை அல்லாஹ் ஒரே அடியாக இந்த பூமிக்கு அருளினான். ஆனால் இந்த குர்ஆன் இருக்கிறதே, இது ஒரே அடியாக ஒரே நேரத்தில் ஒரே நாளில் அல்லாஹ் பூமிக்கு அருளவில்லை. லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்னும் பலகையின் பதிவேட்டிலே இருந்து
முழு குர்ஆனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவோட வானத்தை இருக்கக்கூடிய பைத்துல் உஸ்ஸா என்ற இடத்துக்கு இறக்குகிறான். லைலத்துல் கத்ருடைய இரவையில அல்லாஹ் குர்ஆனை இறக்கினது பூமிக்கல்ல, உலகத்துடைய கடைசி வானம், அதாவது கடைசி வானத்தில பைத்துல் உஸ்ஸா என்ற இடத்துக்கு அல்லாஹ் ஒரே மொத்தமாக இறக்கிறான் லைலத்துல் கத்ருடைய இரவையில. அதற்கு பின்னால்தான் காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம், 23 வருட காலமாக அல்லாஹ் இந்த குர்ஆனை பூமிக்கு அருளிக் கொண்டிருந்தார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இதனைத்தான் குர்ஆன்ல அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது வகுர்ஆனன் ஃபரக்னாஹு லிதக்ராஹு அலன் நாஸி அலா முக்ஸின், இந்த குர்ஆனை நாம் ஒரு வருடத்தில, ஒரு மாதத்தில, ஒரு வாரத்தில நாம் இறக்கி வைக்கவில்லை. மாறாக 23 வருட காலமாக ஒவ்வொரு சம்பவங்கள் நிகழ நிகழ, ஒவ்வொரு நிகழ்வுகள் ஏற்பட அல்லாஹ் கட்டம் கட்டமாக குர்ஆன் வசனத்தை அருளிக் கொண்டிருந்தார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஆரம்பமாக இறக்கப்பட்ட வசனம்தான் அந்த பைத்துல் உஸ்ஸா என்ற இடத்தில இருந்து இந்த உலகத்துக்கு முதன் இறக்கப்பட்ட வசனம்தான் சூரத்துல் அலக்கில் வரக்கூடிய இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். இந்த 5 வசனங்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல முதல் இந்த உலகத்துக்கு இறக்கி வைக்கிறார். ரமதானுடைய 17ஆம் இரவையில தான் இந்த குர்ஆன் வசனம் முதலாக பூமிக்கு அருளப்படுகிறது. லைலத்துல் கத்ருடைய இரவுல அருளப்பட்டது உலகத்துக்கு அல்ல, லௌஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து துனியாவுடைய வானம், கடைசி வானம் பைத்துல் உஸ்ஸா என்ற இடத்துக்கு அருளப்பட்டது. இதுதான் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டதுக்குள்ள வித்தியாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40ஆம் வயதில நுபுவத்துடைய பட்டம் கிடைக்கப்பெறுகிறது. நுபுவத்துடைய பட்டம் வழங்குவதற்காக ஹிரா மலை குகையில கிட்டத்தட்ட 2 வாரங்கள் தவம் இருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ் உம்ராவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், சாதாரணமான மலை அல்ல, 932 அடி உயரமான மலை. அந்த மலை உச்சிக்கு ஒவ்வொரு நாளும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சமையலை எடுத்துக்கொண்டு, உணவை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஏறி இறங்குகிறார்கள் என்றால் இந்த இஸ்லாத்தை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டி எவ்வளவு தியாகம் செய்திருப்பார்கள். மனைவிமார்களும் இஸ்லாத்துக்கு எவ்வளவு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் உண்மையானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குகையில 2 வாரங்கள் தவமிருந்து இபாதத் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில தான் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த 5 குர்ஆன் வசனங்களை எடுத்துக்கொண்டு அந்த மலையை நோக்கி வருகின்றார்கள். தெரிந்த சம்பவம், அதில் உள்ள சில படிப்பினைகளுக்காகத்தான் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த குகையுள்ளே வருகின்றார்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு உஸ்தாதாக, ஆசிரியராக வந்து கால் மடித்து கற்றுக் கொடுக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாணவனாக இருந்து அந்த குர்ஆனை படிக்கிறார். கண்ணியமானவர்களே, படித்து கொடுக்கப்படுகின்ற குர்ஆனும் ஒரு ஒலி. வந்த வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒலியிலான படைக்கப்பட்ட மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர், அவரும் ஒரு ஒலி. ரசூலுல்லாவும் ஒரு ஒலி. 3 ஒலிகள் பின்னி பிணைக்கப்பட்டதனாலதான் அந்த மலைக்கு ஜபலுன் நூர் என்று சொல்லப்பட்டது. ஜபலுன் நூர் என்று பேர் வந்தது 3 ஒலிகள் அங்க இணைக்கப்பட்டதனாலதான்.
கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைக்கு அந்த ஹிரா மலை குகையில நடந்த அந்த காட்சி உலகத்துல எங்க நடைபெறுகிறது என்றால், கண்ணியமானவர்களே, அது பாடசாலைகளில் அல்ல, யூனிவர்சிட்டிகளில் அல்ல, ஏனைய தனியார் வகுப்புகள் அல்ல. இன்றைக்கு குர்ஆன் மதரசாக்கள் நாம் இன்றைக்கு பரதேசியாக காணுகின்ற, இன்றைக்கு ஏதோ ஒரு வகையில பார்க்கின்ற குர்ஆன் மதரசாக்கள்ல தான் இந்த 3 ஒளிகளும் காணப்படுகிறது. கற்றுக் கொடுக்குகின்ற ஆசிரியர் ஓலை குடிசையில வாழட்டும், அறிமுகம் இல்லாத ஒரு குடும்பமாக இருக்கட்டும், சாதாரண ஆலிமாவாக இருக்கட்டும், அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போல கற்றுக்கொள்கின்ற சிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாரிசுகள், நபியுடைய அந்தஸ்தில இருந்து படிக்கிறவங்க, போதிக்கப்படுகின்றது நாவல்கள் அல்ல, கதைகள் அல்ல, அருள் மிக மிக பரிசுத்தமான குர்ஆன். கண்ணியமானவர்களே, 3 ஒலிகள் உள்ள இடம்தான் இன்று நடைபெறக்கூடிய குர்ஆன் மதரசாக்கள். இது ஹிரா மலை குகைக்கு சமனாக்கப்பட்டதாக காணப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மலையில இருக்கும் பொழுதுதான் குர்ஆன் 5 வசனங்கள் அருளப்படுகிறது. யானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த குர்ஆன் ஆயத்தை ஓத ஓத ரசூலுல்லாஹ் நாவை அசைத்து கொண்டே செல்கிறார்கள், ஓதலை பின்தேர்ந்து கொண்டே செல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன் வசனம் அருளினான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி. நபியே, நீங்க வானவர் ஜிப்ரீல் குர்ஆன் ஓதும் பொழுது உங்களோட நாவை அசைக்க வேண்டாம், அந்த ஓதலை பின்தேர்ந்து செல்ல வேண்டாம். அதாவது நீங்க அதை மௌனமாக கேட்டுக்கிறீங்க. வானவர் ஜிப்ரீல் ஓத அதற்கு செவிசாய்ங்க அருமையானவர்களே. அதாவது குர்ஆன் ஓதுறது அது ஒரு இபாதத், அதற்கு காது கொடுத்து கேட்பதும் ஒரு இபாதத். குர்ஆன் ஓதும் பொழுது ஆங்காங்கே கதைத்து கொண்டிருக்கிறது, ஆங்காங்க பேசிக் கொண்டிருக்கிறது. குர்ஆனுக்கு கொடுக்கிற மரியாதை அல்ல. இன்றைக்கு தராவீஹ் தொழுகை நடைபெறுகிறது, பரிசுத்தமான குர்ஆன் ஓதப்படுகிறது. நாம் கடைகள்ல, வீடுகள்ல, அங்க வாகன பார்க்கல உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் மிகப்பெரிய ஒரு பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கிறார். நபியே, வானவர் ஜிப்ரீல் ஓதும் பொழுது நீங்க நான் வசச்சி கொண்டு போகாதீங்க, ஓதுவதை காது தாண்டி கேளுங்கள். இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, அந்த குர்ஆனை உங்களோட உள்ளத்துல சேர்க்கிறதும் உங்களுக்கு ஓதி காண்பிக்கிறதும் எங்கட பொறுப்பு என்று அல்லாஹ் நபிக்கு குர்ஆன் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், இந்த குர்ஆன் ஆரம்பமாக அல்லாஹ் லௌஹுல் மஹ்பூல்ல இருந்து துனியாவோட வானம் பைத்துல் உஸ்ஸாவுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவுகளை இறக்கினான். அதிலிருந்து ரமலானுடைய 17ஆம் இரவையில தான் முதல் 5 வசனங்கள் அல்லாஹ் இந்த பூமிக்கு அருளினான். ஆனால் இந்த குர்ஆனை பாதுகாத்தது அல்லாஹ் வித்தியாசமான ஒரு விதம். குர்ஆனை ஆரம்பமாக பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய உள்ளத்தை தெரிவு செஞ்சான். குர்ஆன் இந்த உலகத்துல 2 விதமான முறையில பாதுகாக்கப்பட்டது. முதலாவது கட்டமாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில பாதுகாத்தான். இரண்டாவது அல்லாஹ் நூல் வடிவில, எழுத்து வடிவில அல்லாஹ் பாதுகாத்தான். உள்ளத்தில பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு சக்தி தான் இத்தான் ஞாபக சக்தி என்று சொல்றது. இந்த உம்மத்துக்கு கொடுத்த மாதிரி ஞாபக சக்தி முன்னால எந்த சமூகத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கல. பனு இஸ்ரவேலர்கள்ல சொர்க்கத்துடைய உணவு மண்ணோ சல்வா வேண்டுமா, அதாவது கடலை 12 பாதைகளாக பிளந்து கொடுக்க வேண்டுமா, வானத்திலே இருந்து நிழல்கள் கொடுக்கப்பட வேண்டுமா,
அசாவ பாம்பாக மாற்றப்பட வேண்டுமா? கிட்டத்தட்ட 9 அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ்ட பேச்ச கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் பாக்கியங்களை கொடுத்தான். ஆனால் ஞாபக சக்தி அல்லாஹ் முன்னால எந்த சமூகத்துக்கு கொடுக்கல. அதனால தான் வரலாற்றுல வருது, ஒரு கட்டத்தை இஞ்சில் ஒரு பிரச்சனையில இஞ்சில் வேதம் எரிக்கப்பட்ட நேரத்துல அதை பாடமாக்கினவ யாரும் இல்ல. உசைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மாத்திரம் மனனம் செய்து வைத்திருந்தாங்க. இதை பார்த்த யகூதிகள் சொன்னாங்க, காலத்தில் யகூத் உதைருல்லாஹ், அவருடைய ஞாபக சக்தியின் ஆச்சரியத்தை கண்டு உதைர் அல்லாஹுடைய குமாரன் என்று சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் தான் ஞாபக சக்தி என்று சொல்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால 2 ஆயத்து 3 ஆயத்து ஒரு சூரா அரைவாசி சூரா இறங்கிக் கொண்டே இருக்கும். சஹாபாக்களும் பாடமிட்டு கொள்ளுவாங்க. நூல் வடிவில் இல்லாமல் அல்ல, தாளுகள்ல அப்படியே எழுதி கொள்ளுவாங்க. ஈச்ச மட்டைகள்ல, அதாவது மலைகள்ல, கற்கள்ல அதைகளை எழுதி கொண்டும் இருந்தார்கள். எந்த அளவுக்கென்றா சஹாபி பெண்மணிகள் குர்ஆன பாடமாக்குறத இன்பம். ஹஜ்ரத் ஹப்ஸா, ஹஜ்ரத் ஆயிஷா, ஹஜ்ரத் உம்மு அத்தியா, ஹஜ்ரத் உம்மு வரகா ரலியல்லாஹு அன்ஹுன்ன போன்ற சஹாபி பெண்மணிகள் குர்ஆன் ஆயத்துக்களை பாடமாக்குறத இன்பம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் ஞாபக சக்தி என்று சொல்றது. அம்ர் இப்னு சலமா ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய சிறிய சஹாபி, 7 வயசு சஹாபி. அவருடைய வீடு மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் இருந்தது. வியாபாரிகள் மக்கா மதீனா வழியாக போகும் பொழுது அந்த கிணற்றுக்கு பக்கத்தை உட்கார்ந்து ஓய்வெடுத்துக் கொள்வார்கள். அந்த நேரத்துல அவர்கள் ஓதுகின்ற குர்ஆன் ஆயத்துக்களை கேட்டு கேட்டு அம்ர் இப்னு சலமா ரலியல்லாஹு அன்ஹு எத்தனையோ சூறாக்களை மனனம் செய்திருந்தார். அந்த ஹதீஸ் ஆதாரமாக வைத்துத்தான் சிறுவயதை அடைந்த ஹாஃபில்களுக்கும் இமாமத் செய்யலாம் என்று சட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஷாஃபி மதுஹபில மிக முக்கியமான இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஞாபக சக்தியை கொடுத்தான் என்றால், ஒரு நாள் பல்கண்ட ஊருக்கு இவங்க பிரயாணம் செய்றாங்க. இவர்களோட சக நண்பர்களும் சேர்ந்து ஹதீஸ படிக்கிறதுக்கு போறாங்க. அந்த இடத்துல கிட்டத்தட்ட 17 நாட்கள் ஆகிவிட்டது. 15,000 ஹதீஸ்கள் படித்து கொடுக்கப்படுகிறது. போன எல்லா நண்பர்களும் தந்த பேனாவையும் கொப்பியையும் வைத்து எழுதி கொள்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த பேனாக்களையும் எடுக்கவில்லை, எந்த புத்தகங்களையும் எடுக்கவில்லை. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, 15,000 ஹதீஸ்களையும் உள்ளத்தில மனனம் செய்து கொள்கிறார்கள். கேட்கிறாங்க நண்பர்கள், புகாரியே, ஹதீஸ காதால கேட்டுட்டு வந்திருக்கிறீங்களா? இத நீங்க எழுதி கொள்றலையா என்று சொன்ன நேரத்தையில எழுதின எல்லா நண்பர்களுடைய நோட்ஸுகளையும் எடுத்து இந்த ஹதீஸ் இப்படி வரணும், இந்த ஹதீஸ் இப்படி வரணும் திருத்தி கொடுக்கிறார் என்றால், அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் அந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கொடுத்த ஞாபகம். இந்த குர்ஆனை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு முதலாவது கொடுத்தது ஞாபக சக்தி. அதனால முதலாவது அல்லாஹ் உள்ளத்தில பாதுகாத்தார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில அவங்க மௌத்தாகிறதுக்கு 9 நாட்களுக்கு முன்பதாகத்தான் குர்ஆன்ல கடைசி வசனம் சூரத்துல் பக்ரால வரக்கூடிய வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் என்ற வசனம் அருளப்படுகிறது. இதனோட 6666 ஆயத்துக்களும் பரிபூர்ணம் பெறுகிறது. குர்ஆன்ல ஆரம்பமாக இறங்கின வசனம்
சூரத்துல் அலக்ல வரக்கூடிய 5 வசனங்கள். கடைசியாக அருளப்பட்ட ஆயத்து பக்ரால வார வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். இந்த ஆயத்தோட குர்ஆன் நிறைவேறுகிறது. இப்ப ரசூலுல்லாஹுடைய காலத்துல இந்த குர்ஆன் நூல் வடிவில் அமைக்கப்படல. காரணம், அப்படியான ஒரு தேவை ஏற்படவும் இல்லை. இரண்டாவது, அவங்களோட காலத்தை குர்ஆன் ஒன்று சேர்க்கிறதுக்கு கால நேரங்கள் போதாமையாக இருந்தது. நபி அவங்க மௌத்தாகிறதுக்கு 9 நாட்கள் தான் இருந்தது. அதனால கால அவகாசங்களும் போதாமையாக இருந்ததற்கு காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஃபாத்துக்கு பின்னால ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சிக்கு வராங்க. இவங்களோட ஆட்சி காலத்துல தான் பெரிய ஒரு குழப்பம், ஃபித்னா உருவாகிறது. சிலர்கள் ஜகாத்து கொடுக்க மறுத்தாங்க, முர்த்ததுகளாக மதம் மாறிட்டாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த குர்ஆனை பாதுகாக்கிறதும் பெரிய ஒரு கஷ்டமாக மாறிவிட்டது. அவங்களோட காலத்துல தான் யமாமான்னு சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்துல 70 ஹாஃபில்கள் கொல்லப்பட்டாங்க. இன்னொரு அறிவிப்புல வருது, வீரே மௌனான்னு சொல்லக்கூடிய யுத்தத்தில கிட்டத்தட்ட 170 ஹாஃபில்கள் கொல்லப்பட்டார்கள். இதை பார்த்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆச்சரியப்பட்டு சற்று நேரம் சிந்தித்து விட்டு அமீருல் மூமினீன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கலீஃபா அவர்களே, இன்னல் கத்ல கதிஸ்தஹர்ர, கொலை அதிகமாகி விட்டது. குர்ஆனை சுமந்த மனனம் செய்த ஹாஃபில்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். காலப்போக்குல இந்த குர்ஆன் வீணா போய்விடும், குர்ஆன் மங்கி மறைந்து போய்விடும். அதனால இத நூல் வடிவில ஒன்று சேர்த்தால் நல்லதாக இருக்கும் அல்லவா என்று சொன்ன நேற்றையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கோபப்பட்டு ஆவேசப்பட்டு கேட்டாங்க, கைஃப அஃஅலு ஷைஅன் லம் யஃஅல்ஹு ரசூலுல்லாஹ். உமரே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாத, அவங்க செய்யாத ஒரு விதத்தான நூதனமான காரியத்தை நான் எப்படி செய்வது என்று அவங்க வியப்புற்றவர்களாக கேட்டார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, காலத்துக்கு ஏற்றவாறு இஸ்லாத்துடைய ஒரு நலன் கருதி ஒரு காரியத்தை உருவாக்குறது பித்அத் அல்ல. ஒரு பாடசாலைய, ஒரு உலமாக்கள் ஹாஃபில்களை உருவாக்குறதுக்கு, ஒரு மதரசாக உருவாக்குறது பித்அத் அல்ல. பிள்ளைகளுக்கு கல்வியை போதிக்கிறதுக்கு ஒரு தனியார் வகுப்பை உருவாக்குறது பித்அத் அல்ல. காலத்துக்கு தேவையான மாதிரி எதையும் செய்யலாம், மார்க்கத்தை மாற்ற முடியாது. இதே போல அலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சிந்தித்தாங்க, உமர் சொல்றது நல்ல காரியம்தான், சிறந்த காரியம்தான், நல்ல முடிவென்று யோசித்து விட்டு சொன்னாங்க, உமரே, நீங்க சொன்ன கருத்து நல்ல கருத்து, இதுல ஹைர் இருக்கிறது, நலவிருக்கிறது என்று பல மசூராக்கள், தான் அமீர், தான் தலைவரன், தான் அனுபவசாலி, தான் முதலாவது இஸ்லாத்துக்கு வந்தவர், ரசூலுல்லாஹ்வோட உயிர் நண்பன் என்று சொல்லி தன்னிஷ்ட பிரகாரம் செய்யல, தன்னிஷ்ட பிரகாரம் என்ற முடிவு எடுக்கல, பல ஆலோசனைகள் செய்து தூர நோக்கோடு ஒரு முடிவெடுத்தாங்க. உமரே, நீங்க சொல்ற கருத்து உண்மையான கருத்து, இது நிதானமான கருத்து என்று சொல்லி இந்த குர்ஆனை கொண்டு சேர்க்கிறதுக்கு யார தெரிவு செய்வது? அலசி ஆராய்ந்து பார்த்தால் அதற்கு தகுதியாக இருந்தவர் தான் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஏனென்றால் குர்ஆன் அருளப்படுகின்ற பொழுது, குர்ஆன் வசனம் இறங்குகின்ற பொழுது ரசூலுல்லாஹுடைய ஒவ்வொரு ஆயத்தையும் அந்த வகையையும் எழுதினவர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஒவ்வொரு வசனம் இறங்கும் பொழுது அதை எழுதி கொண்டவர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அளவுக்கு திறமசாலி என்று சொன்னா, அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு
யூதர்கள்ல இருந்து சில கடிதங்கள் வரும். அபராணி பாசையில கடிதங்கள் வரும். நபி அவங்களுக்கு அந்த பாசை தெரியாது. கேட்டாங்க, செய்தே அத்தஅலமு சுரியானியா, உங்களுக்கு சுரியானி பாசையை பத்தி தெரியுமா? தெரிய யா ரசூலல்லாஹ். 17 நாட்கள்ல அந்த பாசையை படித்து முடித்தார்கள் என்றால் அல்லாஹ் அந்த சஹாபிக்கு கொடுத்த திறமை. ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு திறமைகளை கொடுத்திருந்தான். அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு 100 அடிமைகளை வைத்திருந்தாங்க. 100 அடிமைகளில் வெவ்வேறான பாசைகள் பேசக்கூடியவங்க. அவர்களுடைய அத்தனை பாசைகளையும் அவர் படித்திருந்தார் என்றால் அல்லாஹ் அந்த சஹாபிக்கு கொடுத்த விசேஷத்தை. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, முஸ்லிம்களாகிய நாம் பல பாசைகள் படிப்பது கூடாதென்றில்லை. எங்களுடைய இஸ்லாத்தை போதிக்கிறதுக்கு என்னென்ன பாசைகள் எங்களுக்கு தேவையோ அத்தனையும் நாம் படிக்கத்தான் வேண்டும். ஆனால் இஸ்லாத்துக்கு உதவியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இனங்கள்ல முஸ்லிம்களுக்கு தெரிந்த பாசைகள் போன்று வேற எந்த மதத்தவர்களுக்கும் தெரியும். அல்லாது எங்களுக்கு தந்த ஒரு கிஃப்ட். இப்ப ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பல பாசைகள் படித்திருந்தவங்க. சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைதே இன்னக ஷாபுன் ஆகிலுன் ஃபலா நத்தகிமுக, நீங்க ஒரு புத்திசாலியான, திறமசாலியான, அனுபவசாலியான ஒரு மனிதர், ஒரு வாலிபர். உங்களோட விஷயத்தில் அறிவுல கொஞ்சம் சந்தேகிக்க மாட்டோம். இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்கிறதுக்கு நீங்க தான் தகுதி என்று சொன்ன நேரத்தையில அவங்கள்ட்ட இந்த பணிவு தன்மையை பாருங்க அருமையானவர்களே. சொன்னாங்க, கைஃப அஃஅலு ஷைஅன் லம் யஃஅல்ஹு ரசூலுல்லாஹ். உமரை பார்த்து, ஹஜ்ரத் உமரை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன வார்த்தையை பாவிச்சாங்களோ அதே வார்த்தையை சொல்றாங்க. தலைவர் ரசூலுல்லாஹ் செய்யாத விஷயத்தை நான் இப்படி செய்ய. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள வாழ்க்கையில செயற்பாடுகள்ல மட்டுமல்ல ஒற்றுமை, வார்த்தையிலும் ஒற்றுமை இருந்தது, குணத்திலையும் ஒற்றுமை இருந்தது, செயல்பாடுகள்லையும் ஒற்றுமை இருந்தது. சொன்னாங்க, அதாவது ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய மனைய மாற்றும்படி சொன்னால் அமீர் முஃமினீனே, அதை என்னால மாற்ற முடியும். ஆனால் இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்கிறது இது மலையை விட பாரமான ஒரு காரியம் என்று அவங்களும் பின்னடைஞ்சாங்க. சற்று நேரத்துக்கு பிறகு அல்லாஹ் அந்த சஹாபியுடைய உள்ளத்திலேயும் ஒரு தெளிவு உண்டாக்கினார். இப்ப ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அவர்களோட இன்னும் 7 சஹாபாக்கள், ஹஜ்ரத் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அபு உபய் இப்னு கஅப், அபு தர்தா, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற 7 சஹாபாக்களை தெரிவு செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்க 7 பேருமாக ஸைத் இப்னு சாபித்தோட இணைந்து இந்த குர்ஆன் ஒன்று சேர்க்கும். இப்ப ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு முன் வச்சா இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்கிறதா இருந்தா, ஆனா 2 நிபந்தனை. அந்த காலத்தை குர்ஆன் உள்ளத்துல மட்டுமல்ல, மலைகள்ல, ஈச்ச மட்டைகள்ல, அதாவது அப்படி கற்கள் கற்பாறைகள்ல எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சொன்னாங்க, இந்த குர்ஆன் ஆயத்துக்கள் ஒன்று சேர்க்கிறதாக இருந்தால் 2 நிபந்தனை. 1, 3. 1, யார் யார்கிட்ட இந்த எழுதப்பட்ட ஏடுகள் இருக்கிறதோ அவைகள் முன்னால் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். 2வது, அந்த எழுதப்பட்ட ஏட்டிலையும் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மனன சக்தியும் ஒன்றாக இருக்க வேண்டும். 3வது நிபந்தனை கஷ்டமானது. இந்த குர்ஆன் ஆயத்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால இறக்கப்பட்டது என்பதற்கு 2 சாட்சிகள் எனக்கு தேவை. இந்த 3 நிபந்தனைகளை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த குர்ஆன் வசனம் ஒன்று சேர்க்கப்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த குர்ஆன் வசனங்களை நூல் வடிவில் என்று சொன்னால் இப்பிருக்கிற புத்தகம் மாறி அல்ல, அதாவது 114 சூறாக்களையும் 114 நோட் புக்குகளாக வடிவமைக்கப்பட்டுத்தான் அந்த குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டது.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட காலத்துல இந்த குர்ஆன் இப்படி உருவாக்கப்பட்டு அவருடைய உண்மையான பிரதி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட பாதுகாத்து வைக்கப்பட்டது. இவங்களோட அபூபக்கர் ரலியல்லாஹு வஃபாத்துக்கு பிறகு ஹஜ்ரத் உமர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு வராங்க. அவங்களோட காலத்துல தான் ஆசர்பீஜான் என்ற ஒரு பகுதிக்கு ஒரு ஜமாத் படையெடுத்து போறாங்க. அங்கு போய் பார்த்தால் அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கிராத்திரிய விதத்தை வேறுபட்டாங்க. அதாவது அங்கிருக்க ஈராக்கில, ஈரான்ல, ரஷ்யால இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் குர்ஆன ஒவ்வொரு மொழியில ஓத ஆரம்பித்தாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உன்சிலல் குர்ஆனு அலா சப்அத்தி ஹுருஃபின், இந்த குர்ஆன் 7 கிராத்திரிய விதத்தில் அருளப்பட்டது. இன்றைக்கு நாங்க பேசுறது தமிழ் மொழி. ஆனால் தமிழ் மொழி தான் பேசுகிறோம். ஜப்னால பேசுறது ஒரு வித்தியாசம், காலியில பேசுறது வித்தியாசம், கொழும்புல பேசுற மொழி வித்தியாசம், எங்கட திகாரி கல்லலில பேசுற மொழி வித்தியாசம். பேசுறது தமிழ் மொழிதான், ஆனா மொழித்தல்ல வித்தியாசம் இருக்குது. இதே போல அந்த அரபிய தீபகத்தில பேசப்படுகிறது அரபு மொழியாக இருந்தாலும் அதுல எத்தனையோ மொழித்தல்ல வித்தியாசம் காணப்படுகிறது. இப்ப அங்கு போய் பார்த்தால் குர்ஆன்ல கருத்து வித்தியாசப்பட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறார். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு சொல்றாங்க, பாடசாலையில கல்வி கற்கின்ற மாணவர்கள் கூட குர்ஆன மொழித்தல்ல வித்தியாசப்பட்டு நீ காபிர் நான் காபிர், நீ ஓதுறது சரி நான் ஓதுறது பிழை என்று முர்த்தத்தாக பேசக்கூடிய அளவுக்கு கிராத்த வித்தியாசப்பட்டார். இதை பார்த்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க எல்லா அந்த அபூபக்கர் காலத்தில் இருந்த 7 பிரதிகள், அப்சா நாயகம் இருந்த உண்மையான பிரதியை எடுத்து அந்த 7 பிரதிகள் எடுத்து எல்லா கராத்தையும் சரிப்படுத்தி அதில் சரிப்படுத்தி 7 கராத் அடிப்படையில தான் இந்த குர்ஆன் கொண்டு சேர்க்கப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், ஆரம்பத்தில் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை இந்த குர்ஆன உள்ளத்தில பாதுகாத்தான். இரண்டாவது அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில நூல் வடிவில அல்லாஹ் இதை பாதுகாத்தான். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவோட ஆட்சி காலத்தில அந்த குர்ஆன்ல இருந்த கிராத்துடைய விதங்களை சீர்படுத்தி 7 கிராத் அமைக்கப்பட்டு அதுல மக்காவுக்கு 1, மதீனாவுக்கு 1, யமனுக்கு 1, சிரியாவுக்கு 1, ஈரான் ஈராக்கு 1 என்று 7 நாடுகளுக்கு 7 பிரதிகள் அனுப்பி வைக்கப்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இதுதான் உலகத்துக்கு இந்த குர்ஆன் அருளப்பட்ட முறை. குர்ஆன் உலகத்தில் உருவாக்கப்பட்ட வரலாறுடைய சுருக்கம் இதுதான். ஆனால் இந்த குர்ஆனுக்காக பாடுபட்ட சஹாபாக்கள், ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊதாக இருக்கலாம், அபு மூஸா அஸ்அரியா இருக்கலாம், உபய் இப்னு கஅபாக இருக்கலாம், எந்த ஸைத் இப்னு சாபித்தாக இருக்கலாம், குர்ஆனுக்கு பாடுபட்ட எந்த நபித்தோழரையும் அல்லாஹ் வீணாக்கும். குர்ஆனுக்கு யார் யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ, குர்ஆன் சேவையில தன்னை வாழ்நாளை யாரெல்லாம் ஈடுபடுத்தினாங்களோ அல்லாஹ் அலாதியான திறமை அல்லாஹ் கொடுத்தார். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு தன்னை வாழ்நாள குர்ஆனுக்கு அர்ப்பணிச்சதுனால, குர்ஆன் சேவையில தன்னை ஈடுபடுத்தினால அல்லாஹ் கொடுத்த ஒரு விசேஷமான ஒரு கிஃப்ட் தான் ஃபராயில் கணக்கில பாகப்பிரிவினை என்று சொல்லுவாங்க. சொத்து, கணவன் தந்தை மௌத்தானால் அந்த சொத்தை பிரிச்சு கொடுக்கிறதுக்கு இல்முல் ஃபராயில் பாக பிரிவினை என்று சொல்லுவாங்க. இந்த அறிவு எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்கிறல்ல. இந்த அறிவுல நுணுக்கம் உள்ளவராக மிகப்பெரிய அறிவாளியாக அல்லாஹ் மாத்தினான் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆரம்பத்துல 5 வயது சிறுவன் ஆடு மேய்க்கிறதுல ஆட்டு பண்ணையில புனை திருப்பட்டவர்.
விடப்பட்டவரு. அவர் ரசூல்லா தட்டி குர்ஆன கற்றுக் கொடுக்கிறாங்க, குர்ஆனுக்கு பாடுபடுறாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் உயர்த்தினான் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, 4 அடி உயரமானவரு, ஒல்லி கால்கள் மெலிந்த சஹாபி, கட்டையான ஒரு சஹாபி. எந்த அளவுக்கு குர்ஆனை கொண்டு அல்லாஹ் உயர்த்தினான் என்றால், இந்த வசனம் எங்க இறங்குச்சு, இது யாருடைய விஷயத்தை இறங்குச்சு உடனடியாக கேட்டால் உடனடியா பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அந்த சஹாபிக்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்தார். ஒரு சந்தர்ப்பத்தில அராக்குச்சி மரத்தில ஏறி ஏறி உட்கார்ந்திருக்கிறாங்க. காற்றடிக்குது. அந்த அவர் உட்கார்ந்திருக்கக்கூடிய கொப்போட இவரும் ஆடிக்கொண்டே வீசிக்கொண்டிருக்கிறார். சஹாபாக்கள் பார்த்து சிரித்தாங்க. ரசூல்லா கேட்டாங்க, என்னத்துக்கு சிரிக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், அப்துல்லா பின் மஸ்ஊதுடைய கூட்ட பார்த்து சிரிக்கிறோம். கொப்புல உட்கார்ந்தால் அந்த கொப்பு ஆடாது, ஆனா காத்துக்கு அந்த கொப்பும் அவரோடு சேர்ந்தால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துல்லா பின் மஸ்ஊதுடைய ஒல்லி கால்களை கியாமத்தினால் ஒரு தராசில வச்சு, இந்த உஹது மலைய இன்னொரு தராசில வச்சாலும் அவருடைய கால் பாரத்தால பணிஞ்சு போகும். அல்லாஹ் ஏன் இந்த அந்தஸ்தை கொடுத்தான்? குர்ஆனுக்கு பாடுபட்டதனால. பாதையில நடப்பதாக இருந்தால் குர்ஆன் நடக்கிறது போற்றி புகழக்கூடிய அளவுக்கு அப்துல்லா பின் மஸ்ஊத் அல்லாஹ் உயர்த்தினது இந்த குர்ஆனுடைய சேவையில ஈடுபட்டதனால். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆனுக்கு பாடுபட்டவரு, குர்ஆனுக்கு சேவை செஞ்சவரு. அதனால அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து என்ன? அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் அலாதியான குரல் வலயத்தை கொடுத்தார். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட குரல் தான். அவங்க தான் அந்த குர்ஆன சொர்க்கத்துல ஓதுவாங்க அழகான குரல்ல. ஜபூர் வேதத்தை அழகான குரல்ல ஓதுவாங்க. அந்த குரல் வலயம் கொடுக்கப்பட்டவர் தான் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ்க்கு வகையறிவித்தாங்க, யா ரசூலல்லாஹ், உபய் இப்னு கஅபுக்கு குர்ஆனை ஓதுமாறு சொல்லுங்க. நீங்க அந்த குர்ஆன் ஆயத்தை செவிசாய்ங்க, நானும் செவிசாய்க்கிறேன்னு சொல்லு. இந்த நன்மாராயத்தை ரசூலுல்லாஹ் சொன்ன பொழுது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா மாலை மாலை அழுதாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஏண்ட பேரை சொல்லி சொன்னானா? அல்லாஹ் இந்த அந்தஸ்தை கொடுத்ததுனால, குர்ஆனுக்கு பாடுபட்டதனால, குர்ஆனுக்கு சேவை செய்ததனால. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், உலகத்தில என்ன கலைகள் படித்தாலும், என்ன பட்டங்கள் பதவிகள் வகித்தாலும், என்ன கோல்ட் மெடல், என்ன நீங்க கப்பெடுத்தாலும், கின்னஸ் புத்தகத்தில உங்களோட பேரு பதியப்பட்டாலும், இது எங்களுக்கு பெருமை அல்ல, இது ஆனந்த கண்ணீர் அல்ல, இது எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அல்ல. அருமையானவர்களே, எல்லா பட்டங்கள் பதவிகள் இருந்து குர்ஆன் ஓத தெரியவில்லை என்றால், குர்ஆன படிக்கவில்லை என்றால், படித்த எல்லா படிப்புகளும் கூலம் குப்பை. கிட்டத்தில் 5 வருஷத்துக்கு முன்பதாக, அதாவது மீடியா இணையதளத்தில் பார்த்த ஒன்றுதான், 18 வயதை அடைந்த ஒரு யுவதி எல்லா டிப்ளோமா பட்டத்தையும் முடித்திருக்கிறார். பலதரப்பட்ட கப்புகளையும் கோல்ட் மெடல்களையும் வீட்டில மாற்றி வச்சிருக்கிறார். சர்டிபிகேட் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறார். கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டு சக்கராத்த இருக்கிறாள். பாப்பாவை பக்கத்துல கூப்பிட்டு சொன்னா, பாப்பா, எனக்கு என்ன லட்சக்கணக்கு செலவழிச்சு படிப்பிட்டீங்க, எல்லா சாதனைகளையும் நிலைநாட்டினேன், எல்லா கப்புகளையும் எடுத்து உங்களை ஆனந்த கண்ணீர் வடிக்க வைத்தேன், உங்களோட கண்களை குறிச்சனை செய்தேன், உங்களுக்கு பெருமை பெற்று தந்தேன். ஆனால் நிரந்தர வீடு, ஆதாரம் அழிவே இல்லாத முடிவே இல்லாத நிரந்தரமான உண்மையான வீட்டுக்கு போறேன். அந்த வீட்டுக்கு பிரயோசனமான அந்தஸ்து தருகின்ற குர்ஆன் எனக்கு படிச்சு தரலையே. அந்த குர்ஆன் தெரியாம கபருக்கு போறேனே, இதற்கு நீங்க அல்லாஹ்ட்ட ஜவாபு சொல்லுங்க என்று 18 வயதை அடைந்த யுவதி சொல்கிறார் என்றால், அன்பார்ந்தவர்களே,
எங்கட வாழ்க்கையில முக்கியமானது குர்ஆன். குர்ஆன் அறிவுக்கு பிறகுதான் மற்ற எல்லா அறிவும். எந்த அறிவு இருந்தும் குர்ஆன் அறிவு இல்லை என்றால் அந்த வாழ்க்கை அதாவது உதவா கரையான வாழ்க்கை, அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தம் இல்லாத வாழ்க்கை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என்ன அறிவாகின்றாலும் குர்ஆனுக்கு முதலிடம் கொடுங்க, குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உதாரணமா சிந்திச்சு பாருங்க, இந்த குர்ஆனோட எதுவதெல்லாம் டச்சாக இருந்ததோ, தொடர்பாக இருந்ததோ எல்லாத்தையும் அல்லாஹ் உயர்த்தித்தான் இருக்கிறார். குர்ஆன் அருளப்பட்ட மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு, அதாவது லைலத்துல் கத்ருடைய இரவு. அதனால அல்லாஹ் லைலத்துல் கத்ர் கைருன் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக அல்லாஹ் ஆக்கினது லைலத்துல் கத்ர். ஏன்? குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு என்பதனால். அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமலானுடைய மாதம் என்பதனால ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் 12 மாதங்கள்ல சிறந்த உயர்ந்த மாதமாக. ஒரு பர்லுக்கு 70 பர்லுடைய நன்மை, ஒரு சுன்னத்துக்கு ஒரு பர்லுடைய நன்மை, ஒரு சுஜூதுக்கு 1500 நன்மை, ஒரு நோன்புக்கு அதாவது ஒரு நோன்பு பிடிக்கிறது பகல்ல ஜிஹாதுடைய நன்மை என்று அல்லாஹ் இந்த மாதத்தில மிக சிறப்புகளை கொடுத்தது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்பதனால். இந்த குர்ஆன கொண்டு வந்து இந்த இறக்கப்பட்டது மக்கா மதீனா என்பதனால அல்லாஹ் இடங்கள்ல சிறந்த உயர்ந்த இடமாக. மக்கால ஒரு ரக்காத்துக்கு, காபத்துல்லா ஒரு ரக்காத்துக்கு 1,00,000 நன்மை, மதீனா பள்ளியில 50,000 நன்மை. இடங்கள்ல சிறந்த இடமாக, தஜ்ஜாலுக்கு பிரவேசிக்க முடியாத இடமாக, பாதுகாப்பான இடமாக, அருள் சுரக்கும் இடமாக, அற்புதங்கள் நிறைந்த இடமாக மக்கா மதீனா வாக்கினது இந்த குர்ஆன் அருளப்பட்டதனால். இந்த குர்ஆனை கொண்டு வந்தவர் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவரானால மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக அல்லாஹ் வானவர் ஜிப்ரீல ஆக்கினார். இந்த குர்ஆன் கொடுக்கப்பட்டவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதனால நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக அல்லாஹ் ரசூலுல்லாஹை ஆக்கினார். இந்த குர்ஆன் உலகத்தை கொடுக்கப்பட்டது உலமாக்கள், ஹாஃபில்கள். பெரிய பட்டம் பதவி இல்லாமல் இருக்கட்டும், பெரிய கட்டிடங்கள் இல்லாமல் இருக்கட்டும், பெரிய வாகன வசதி இல்லாமல் இருக்கட்டும், பெரிய மக்கள் உலக செல்வாக்கு இல்லாமல் இருக்கட்டும், குர்ஆன் ஹதீஸ சுமந்தவங்க உலமாக்கள், ஹாஃபில்கள் என்பதனால அல்லாஹ் அடியார்கள்ல சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக அல்லாஹ் உலமாக்களை அல்லாஹ் ஆக்கினான், ஹாஃபில்களை அல்லாஹ் ஆக்கினான். அருமையானவர்களே, அதனால உலகத்துல உலமாக்களுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு வந்தது இந்த குர்ஆனை சுமந்ததனால. குர்ஆன்ல வருது, சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு அந்தஸ்து என்றால் ஒரு ஆலிம அல்லாஹ் 700 அந்தஸ்தால உயர்த்தினார். இதற்கு ஒரு அறிஞர் ஆய்வு செஞ்சு எழுதினாரு. உலகத்துல ஒரு ஆலிமுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய அந்தஸ்து தெரியுமா? மிம்பர் மேடையில, மிம்பர் மேடையில ஏறுறாரு, அவருடைய காலுக்கு கீழாலதான் எல்லாரும் நிற்கிறார். ஜனாதிபதி வந்தாலும், ஏனைய மினிஸ்டர்மாரு வந்தாலும், எந்த பெரிய தனவந்தர்கள் வந்தாலும், உலகத்துடைய தலைவர் வந்தாலும் அவருடைய காலுக்கு கீழாலதான் உட்காரும். அவருக்கு மட்டும்தான் பேசுறதுக்கு அனுமதி, வேற யாருக்கும் பேச அனுமதி இல்லை. வாய்மூல் என்று சொன்னாலும் அவருடைய குத்துபா பாத்திலாகும். ஆனால் இந்த அளவு பேசுறதுக்கு அதிகாரம் இந்த ஆலிமுக்கு மட்டும். இந்த அந்தஸ்து உலகத்தை எங்க கிடைக்கிறது பாருங்க. எந்த மேடையிலையும் இல்லை, எந்த பங்கன்லையும் இல்லை. அல்லாஹ் உலமாக்களுக்கு கொடுத்த ஒரு அந்தஸ்து. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால உலகத்துல என்ன பட்டத்தை படிச்சு, என்ன பதவியை படிச்சு, என்ன அந்தஸ்து இருந்தாலும் குர்ஆன் ஓத தெரியாம, குர்ஆனை சுமக்காம நாங்க கபருக்கு போனால் மறுமையில குர்ஆன் தெரியாட்டி எந்த அந்தஸ்தும் இல்லை. உலகத்துல ஒரு பதவியை வகிக்கிறதுக்கு எத்தனையோ குவாலிஃபிகேஷன் தேவை, எத்தனையோ டாக்குமெண்ட்ஸ் தேவை.
அல்லாட்ட அந்தஸ்து உயர்றதுக்கு தேவை குர்ஆன். அங்க நீ டிப்ளோமா முடிச்சியா, பிஏ முடிச்சியா, எம்ஏ முடிச்சியான்னு கேட்கிறல்ல. குர்ஆன் குவாலிஃபிகேஷன். ஹாஃபிலுல் குர்ஆன், குர்ஆன் சுமந்த ஹாஃபில அல்லாஹ் அழைச்சி ஓத சொல்லுவானா. அந்த ஆலிம் ஓதுவார் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிக்க கொள்ளே அவட அந்தஸ்து கூடிக்கொண்டு போகும். ஹதீஸ்ல வருது, எந்த இடத்துல போய் ஓதி முடிக்கிறாரோ அந்த அளவு அந்தஸ்து கூடிக்கொண்டே போகும். இந்த பெரிய அந்தஸ்தெல்லாம் ஹாஃபில் கொடுத்திருக்கிறார். ஓத ஓத சொர்க்கத்தில தரஜா அவர்களுக்கு கூடிக்கொண்டே போகும். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த நாள்ல நாங்க கிளவடிச்சு வேலை இல்லை, கை சேதப்பட்டு வேலை இல்லை. அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். என்ன படிப்பு பதவி வகித்தாலும் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குர்ஆன் ஓதுறதுக்கு வயதில் ஒன்று தேவையில்ல. அவர் 7 வயசுல 15 வயசுல தான் ஓதணும் என்று இல்லை. ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 50 வயசாகி குர்ஆன் ஓதிக்கிறார். 50 வயசுல குர்ஆனை படிச்சிருக்கிறாங்க. ஆனால் அருமையானவர்களே, எத்தனையோ மொழிகளை படிக்கிறோம். இன்றைக்கு பள்ளியில வேலை செய்யறவங்களா இருந்தாலும் கூட, மையத்து தோட்டத்தை வேலை செய்யறவங்க இருந்தாலும் கூட, நிர்வாகத்துடைய பொறுப்பு அவங்களை கூப்பிட்டு குர்ஆனை படிச்சு கொடுக்கிறது. நெய்வேலியில் இருந்தார் இஸ்மாயில் ஆஜர், மௌத்தா பைத்தா தலைவர். அவர் தான் கொண்டு வந்த முறை. நாங்க பள்ளி நிர்வாகத்திலிருந்து வேறில்ல, எங்கட மையவாடியில, கேட்டோரத்தில, சமையலறையில வேலை செய்யறவங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியா. இதுக்கு நாங்கள்லாட்ட ஜவாபு சொல்லணும். அவங்களுக்கும் ஒரு குர்ஆன் வகுப்பு உருவாக்கினார். கண்ணியமானவர்களே, அதனால பள்ளிவாசல் என்று சொல்றது வெறுமனே 5 நேரம் தொழுவிக்கிறது, பள்ளியை டெக்கரேஷன் பண்றது மட்டுமல்ல. குர்ஆன் ஹல்காக்கள் உருவாக்கப்படும். குர்ஆனை படிக்கிற காலையில் சுபஹுக்கு பின்னால உலமாக்கள் ஹாஃபில்களை வச்சு வயசு வந்தவங்க இருக்கிறாங்க. தொழிலுக்கு போறதுக்கு முன்னால உலமாக்கள் ஹாஃபில்களை அணுகி கண்ணியமான முறையில் ஹதியாக்களை கொடுத்து குர்ஆனை தஜ்வீதோடு படிங்க, குர்ஆன் விளக்கத்தை படிங்க. வீடுகள்ல பெண்கள் இருக்கிறாங்க, அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் எல்லாம் அனுப்புறீங்க. ஆனா அந்த பெண்களுக்கு குர்ஆனை தஜ்வீதோட தெரியும். வயசான பெண்களுக்கும் குர்ஆனோட தெரியா. மறுமேல விரலை கடிச்சு 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 நீங்க கை சேதப்பட வேண்டிய நிலைமை வரும். இந்த குர்ஆன் உங்களுக்கு ஒழுங்கா ஓத தெரியாது. ஆனால் மாஷா அல்லாஹ் வீடுகள்ல ஹாஃபில் இருக்கிறாங்க, ஹாஃபிலாக்கள் இருக்கிறாங்க, ஆலிமாக்கள் இருக்கிறாங்க. இவங்களை வச்சு அல்ஹம்துலில்லாஹ் இந்த குர்ஆனை படிக்கிறது வகுப்புகளை உருவாக்குங்க. வீடுகள்ல குர்ஆன் வகுப்பு உருவாக்குங்க. பள்ளிகள்ல குர்ஆன் கிளாஸ்களை உருவாக்குங்க. வீடுகள்ல இன்றைக்கு எல்லா வீட்லையும் மௌலவியாக்கு ஹாஃபிலாக்கு படிக்கிற பாட்டை படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. வெற்றி பயன்படுத்துங்க அருமையானவர்களே. ரமலான்ல மட்டுமல்ல தூச தட்டி விழுந்து விழுந்து குர்ஆன் ஓதுறது. ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னாலேயும் வீடுகள்ல ஹிஸ்புல் குர்ஆன் உருவாக்கும். சுபஹு தொழுது வந்தா எல்லாரும் எழுந்திருப்பாங்க. ஒவ்வொரு குர்ஆனை கொடுத்து 5 பேர்கள் இருந்தால் 5 பேரும் வட்டமாக இருந்து ஒருத்தர் ஒரு ஐநோத மத்தவங்க பார்த்துவாரு. 5 பேரும் 5 ஐன் ஓதினால் அல்ஹம்துலில்லாஹ் 5 ஐன் ஓதப்பட்டாச்சு. அந்த வீட்டுக்கு பரக்கத். ஒரு 3 ஹதீஸ் ரியாலுஸ் சாலிஹீன், முன்தகுல் ஹதீஸ், தாலீம் கிதாப் ஹயாத்து சஹாபா இருக்குது. இதுகளை வாசிச்சுட்டு 3 ஹதீஸ வாசிச்சுட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புங்க. வீட்டு வேலையை ஆரம்பிங்க. அந்த வீடு ஜொலிக்க கூடியதாக மாறும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைனல் பைத்தல்லதி லா யுக்ரா ஃபீஹில் குர்ஆன் யகில்லு கைருஹு வ யக்ஸுரு ஷர்ரு. சொன்னாங்க, உலகத்தை அடியார்கள்ல சிறந்தவங்க உலமாக்கள் ஹாஃபில்கள் மாறி இருக்கக்கூடிய வீடுகள்ல சிறந்த வீடு எந்த வீடு தெரியுமா? 3 தட்டுக்கு கட்டி ஏசி போட்டு டெக்கரேஷன் பெல் போட்டு வண்ண வண்ண பெயிண்ட் பட்ட வீடுகள் இல்ல. அன்றையாந்தவர்களே, எவ்வளவு பெரிய மாடி வீடுகளாக இருந்தாலும் அந்த குர்ஆன் ஓதப்படவில்லையோ, குர்ஆன் வாசிக்கப்படவில்லையோ, அந்த வீடுகள் செத்த குணங்கள் புதைக்கப்படுகின்ற பொனச்சாவாடிகள் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால
வீடுகள்ல சண்டை பிரச்சனை, செய்யற தொழில பரக்கத்தில்லா போறது இந்த குர்ஆன் ஓதப்படாதுதான். ஆனால சுபஹுக்கு பின்னால குர்ஆன் ஓதுகின்ற வீடுகளை உருவாக்குங்க. ஆலிமாக்கள் ஹாஃபிலாக்கள் இருந்தா அவங்கள வச்சு இமாம் ஜமாத் நடத்துங்க. பெண்கள் தனியா தொலை தேவை வீட்டுல. ஆலிமாக்கள் ஹாஃபிலாக்கள் இருந்தா அவங்கள வச்சு ஜமாத்துக்கள் நடத்துங்க. இப்படி குர்ஆன் ஒரு முயற்சி செய்யப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் அருளப்பட்ட ரமலானுடைய மாதம். இந்த மாதத்துல நாங்க குர்ஆன் சிறப்பை மட்டும் பேசுறதில்ல, குர்ஆன் ஹிஸ்டரியை வழங்குறது மட்டுமல்ல, எங்கட வீடுகள்ல குர்ஆன் ஓதக்கூடிய வீடுகளாக மாற்றணும். பிள்ளைகளை ஆலிம் ஹாஃபில்களா உருவாக்கணும். கபருக்கு எங்களுக்கு பெரிய சொத்து இதுதான். அருமையானவர்களே, எங்களுக்கு உலக படிப்பை படிச்சு அவர் டாக்டராக, லோயராக, இன்ஜினியராக, ஒரு ஆசிரியர் உருவாக்குறதுல சாதனை. என்ன படித்திருந்தாலும் லோயர் ஹாஃபிலா இருக்கணும், இன்ஜினியர் ஹாஃபிலா இருக்கணும், ஒரு ஆசிரியர் ஆலிமா இருக்கணும். குர்ஆன தொடர்பட்டதா உருவாக்கணும். இந்த மலேசியா, இந்தோனேசியால பாருங்க, அங்க எங்க பார்த்தா லோயர், இன்ஜினியர், டாக்டர், அரபு நாடுகள்லாம் ஹாஃபில் ஆலிமா தான் நீக்கிறார். குர்ஆன படிச்சுதான் ஒவ்வொரு துறையில பட்டங்கள் வகிக்கிறார். அப்படிப்பட்ட இதுகளை குர்ஆன கொடுக்கல என்று சொன்னார் அல்லாஹ் பாதுகாக்கணும். அபுல் ஹசன் நதவி ரஹ்மத்துல்லாஹி கருத்தை சொல்லி முடிக்கிறேன். எந்த பதவி வகித்தாலும், என்ன படிப்பு படித்தாலும் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க படித்தால் மதம் மாறுறதுக்கு சந்தர்ப்பம். அல்லாஹ் பாதுகாக்கும். அருமையானவர்களே, அந்த வகையில குர்ஆனுடைய மகத்துவங்களை விளங்கி அதன்படி செயல்படுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. யா அல்லாஹ், எம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை பெற்றெடுத்த மாதா பிதாக்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், குர்ஆன் சிறப்புகளை விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை, சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. எங்களை சிறந்த ஆலிம்களாக, ஹாஃபில்களாக வாழச் செய்தருள்வாயாக. எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை கபருடைய நிரந்தர சொத்தாக ஆக்கியருள்வாயாக. ஊர் போட்டும் உலகம் போட்டும் சிறந்த மேதைகளாக ஆக்கியருள்வாயாக. குர்ஆன் மகத்துவத்தை ஒவ்வொரு உள்ளத்திலே நீ திணிக்க செய்வாயாக. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய நல்மக்களாக எங்களை வாழச் செய்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.